நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல சோனியோட புதிய அறிவிப்பு, ஓப்போவோட ஒரு புதிய அறிவிப்பு, ட்ராயோட ஒரு புதிய அறிவிப்பு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன்படுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது சோனி தரப்புல இருந்து. சோனி சமீபத்தில் தங்களுடைய PlayStation 4 அதுக்கப்புறம் PlayStation நெட்வொர்க் சர்வீஸ் இந்த ரெண்டு இதுலயே ஏதாவது நீங்க வந்து பக்ஸ் வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு சன்மானம் கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட $50,000 அதிகபட்சம் இருக்காங்க. ஊர் காசுக்கு, அதாவது இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 37 லட்சம் ரூபாய் அப்படி இருக்காங்க. மினிமம் பக் வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்தியா கரன்சி படி உங்களுக்கு 7,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்க தொடங்கிட்டாங்க, பப்ளிக்காக தொடங்கியிருக்காங்க. ஸோ PlayStation 4லையும் PlayStation நெட்வொர்க்லையும் ஏதாவது பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிங்கன்னா சோனிக்கு தெரிவிங்க, அதுக்குண்டான சன்மானத்தை அவங்க கொடுப்பாங்க. ஆல்ரெடி வந்து நிண்டாட்டோ, மைக்ரோசாஃப்ட் இவங்களும் பக் பவுண்டி ப்ரோக்ராம் வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அதிகபட்சமாக $20,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஊரு காசுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் அப்படிங்கலாம். ஸோ சோனியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டுபிடிங்க, சீக்கிரமா அந்த ரிவார்டை பெருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது Realme தரப்புல இருந்து. Realme சமீபத்தில் Realme X3, Realme X3 சூப்பர் ஜூம் இந்த ரெண்டு மாடலை வந்து இந்தியாவில் வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. மொபைலை மட்டும் லான்ச் பண்ணலாம், அதோட சேர்த்து ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோனும் அதே நேரத்தில் பேக் பேக்கையும் லான்ச் பண்ணிருக்காங்க. Realmeயோட பட்ஸ் Q, இன்னொன்று Realmeயோட பேக் பேக். இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, $2,000 அதாவது Realme பட்ஸ் Q வந்து $1,999 Realmeயோட பேக் பேக் வந்து $1,499 அவைலபிளாக இருக்குது. எங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்தியா, realme.com இந்த 3 இடங்களில் போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Panasonic தரப்புலேருந்து ஒரு அழகான ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டை வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் வந்து டஃப் புக் A3 அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இதில் ஸ்னாப் டிராகன் சிப் செட் இருக்குது, 4GB RAM இருக்குது, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, Android 9.0 வந்து ரன் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து யூகேல சேல் ஆக போகுது. இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா கண்ணை கெட்டுதுங்க, $1,142 அப்படிங்கிறாங்க. வாவ்! ஸோ $1,142 இந்தியாவோட கரன்சியில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது Xiaomi தரப்புல இருந்து. Xiaomi ஒரு புதிய மீ கேலண்டர் அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து வேற எந்த பிராண்ட்லையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. Xiaomiயோட ரெட்மி, போக்கோ இந்த ரெண்டு மாடலில் மட்டுமே இந்த மீ கேலண்டரை பயன்படுத்த முடியும். அதுவும் MIUI ஆண்ட்ராய்ட் ஸ்கின் மூலியமாக இந்த மீ கேலண்டர் அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் அப்படின்னு இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் மீ கேலண்டரை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுளோட கூகுள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு புதிய அப்டேட். அது என்னன்னா, கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 4 டேப் இருந்தது, இந்த 4 டேபை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ 3 டேப் ஆகியிருக்காங்க. அதில் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோஸ், சர்ச், லைப்ரரி அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க டேபை. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கூகுளோட ஃபோட்டோஸ் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், கூகுளோட ஃபோட்டோஸ் ஆப்போட அந்த ஐக்கானையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே நீங்கள் கவனிக்கலாம். இந்த 2 விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஃபோனில் எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது Realme தரப்புல இருந்து ஒரு குட் நியூஸ். அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் Realme 2 Pro மொபைலை பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்காக Android 10 கிடைக்கும் போது, அதுவும் அவங்களுடைய Realme யூசர் இன்டர்ஃபேஸ் மூலியமாக இதை வந்து நீங்கள் பெறலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும். அதே நேரத்தில் நேவிகேஷன், கெஸ்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த அப்டேட்டில் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத Realme தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் Realme 2 Pro பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சட்டுன்னு Android 10 நீங்க பெறுங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்களை பயன்படுத்தி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது Realme தரப்புல இருந்து. Realme இந்தியால 2 மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. Realme X3, Realme X3 சூப்பர் ஜூம் அப்படிங்கிற பேர்ல 2 மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட மினிமம் பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா $24,999 அப்படின்னு இருக்காங்க. இதுல குவாட் ரியர் கேமரா, அதே நேரத்தில் இதோட டிஸ்பிளே ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்னாப் டிராகன் 855+ சிப் செட்டை வந்து அதில் அறிமுகப்படுத்துறாங்க. Android 10 இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இந்த Realme X3 சூப்பர் ஜூம் 2 மாடல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க, விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். இந்தியாவில் லான்ச்சிங் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது Fujifilm தரப்புல இருந்து ஒரு புதிய இன்ஸ்டன்ட் கேமரா வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இதுக்கு வந்து Fujifilm Instax Mini 11 அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா $5,999 அப்படின்னு இருக்காங்க. இதில் செல்ஃபி மோட் இருக்காம், ஆட்டோ எக்ஸ்போச்சர் இருக்காம். ஸோ இந்த கேமராவை பயன்படுத்தலாம். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர் தூரம் அளவுக்குள்ள ஒரு பொருளை ஈஸியாக ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். பார்க்கறதுக்கே ஒரு க்யூட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ உள்ளவங்க பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது TRAI தரப்புல இருந்து
வந்து ட்ராய் சமீபத்தில் ஒரு ட்ராய் சேனல் செலக்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ் இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு டிடிஹெச் அதுக்கப்புறம் கேபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களே சேனலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ட்ராய் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபட்டாஃபட் உங்களுடைய ஃபோனில் இந்த ட்ராய் சேனல் செலக்டர் அப்ளிகேஷனை பயன்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சமான சேனலை செட் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்பில் வந்து ஓப்போ F7 யாரெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் 10 கிடைக்க போதுங்க. அவங்களுடைய கலர் OS 7 மூலியமாக இந்த ஆண்ட்ராய்ட் 10 கிடைக்க போகுது. இது வந்து ஜூன் மாதம் 2020 செக்யூரிட்டி பேட்சில் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஓப்போட F7 பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 கிடைக்க போகுது. ஸோ இந்த ஓப்போட F7 கடந்த வருஷம் ஜூலை மாதம் கலர் OS 6 கிடைச்சிது. இப்போ அதே ஓப்போட F7க்கு கலர் OS 7ல் ஆண்ட்ராய்ட் 10 கிடைக்க போது. ஃபட்டாஃபட் உங்களுடைய ஃபோனை அப்டேட் பண்ணிக்கங்க. டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது சவுத் கொரியன் கம்பெனியான சாம்சங் ஒரு புதிய டிவியை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. QLED 8K டிவி லான்ச் பண்ண போகிறாங்களா. ஸோ இந்த டிவி முழுக்க முழுக்க பெசல்லெஸ் டிவி அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா கண்ணை கெட்டுதுங்க. 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிவி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. QLED 8K டிவி அப்படின்னு இருக்காங்க. கூடிய விரைவில் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். இது இருக்கிறவங்க வாங்கலாம், என்ஜாய் பண்ணலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.